400 ஹஜ்ஜுக்கு நிகராக கூடிய 400 மார்க்கப்போர் இயற்றிய நற்பலனை அடைய ஒருமுறை ஒருவர் ஸலவாத்து சொல்வதினால் கிடைக்கும் நன்மைகள். ஒருவர் நபிகளார் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொல்லின் அவர் மீது அல்லாஹ் 10 தடவை ஸலவாத்து சொல்வான். மேலும் வெள்ளி இரவு, பராத் இரவு, லைலத்துல் கதர் இரவு ஆகிய இரவுகளில் கூறப்படும் ஒவ்வொரு ஸலவாத்துக்கும் 70 தடவை அல்லாஹ் ஸலவாத்து கூறுகிறான். ஒருவர் ஒரு தடவை நபிகளார் மீது ஸலவாத்து சொல்லின் அல்லாஹ் அவருடைய 10 பாவங்களை மன்னிப்பதோடு அவருடைய 10 பதவிகளையும் உயர்த்துகின்றான். அது அவர் 10 அடிமைகளுக்கு விடுதலை நல்கியதற்கு சமமாக இருக்கும். ஒருவர் நபிகளார் மீது ஸலவாத்து கூறின் அவர் மீது 3 நாட்களுக்கான பாவங்களை எழுத வேண்டாம் என்று கிராமன் காத்திபின் என்ற வானவர்களுக்கு இறைவன் உத்தரவு பிறப்பிப்பான். ஒருவர் கூறும் ஒரே ஸலவாத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவருடைய 80 ஆண்டு பாவங்களை பொறுத்தருள்வான். மேலும் நபிகளார் கூறினார்கள், என்னை உண்மைப்படுத்தும் நோக்குடன் ஒருவர் என் மீது ஒரு ஸலவாத்தை கூறின் அதனால் இறைவன் ஒரு வானவரை படைப்பான். அல்லாஹ் அந்த வானவரை நோக்கி, என் ஹபீபின் மீது என் அடியான் கூறிய ஸலவாத்து போன்று நீரும் அவர் மீது ஸலவாத்து கூறும் என்பான். பின்னர் அந்த வானவர் மறுமை நாள் வரை அவர் மீது ஸலவாத்து கூறுவார். ஒருவர் நபிகளார் மீது மண்ணுலகில் ஒரு ஸலவாத்தை சப்தமிட்டு கூறின் அவர் மீது 7 வானங்களில் உள்ள வானவர்கள் ஸலவாத்தை சப்தமிட்டு கூறுவர். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களை நோக்கி, ஒருவன் ஹஜ்ஜு கடனை நிறைவேற்றி மார்க்கப்போர் ஒன்றில் ஈடுபடுவான் ஆயின் அதற்காக அவனுக்கு 400 ஹஜ்ஜு செய்த நற்பேறு உண்டு என்று கூறினார். அப்போது நபி தோழர்களில் போரில் ஈடுபட இயலாத பலகீனர்களாகவும் நோயுற்றவர்களாகவும் இருந்த சிலர் கவலை அடைந்த பொழுது இறைவன் நபிகளார் அவர்களுக்கு வஹி மூலம், நபியே, உம் மீது ஒருவர் ஸலவாத்து கூறின் 400 ஹஜ்ஜுக்கு நிகராக கூடிய 400 மார்க்கப்போர் இயற்றிய நற்பலனை அவருக்கு வழங்கப்படும் என்று செய்தி அறிவித்தான் என நபிகளார் கூறினார்கள். நூல் நபி ஸலாத்தின் நற்பலன்கள்.